இந்த மாதிரி இன்ஃபுளுசர்கள் நீங்க வந்து விமர்சனங்கள் காணொலிகள் தயவு செஞ்சு வெளியிடுறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலம் காணொலிகளை கொஞ்சம் போய் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் மனசார ஒத்துக்குவீங்க இவருக்கு நம்ம வந்துட்டு கேலிக்கு சித்திரமா பேசுறது மிகப்பெரிய தவறு, நாம செய்யறது ஒரு விவசாயிகளுக்கே நம்ம துரோகம் பண்றோம்ன்ற அந்த மனநிலை உங்களுக்கு வரும். அது இந்த தம்பிக்கு இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்க விரும்புறேன். பிஜேபி முன்னெடுத்து இருக்க இந்த முக்கியமான ஒரு விஷயம் ஆகஸ்ட் 15 அன்றுதான் நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்கும் போது பல பள்ளிகளுக்கு ஒரு நல்ல விஷயமா நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இனி இப்போதே தொடங்கி இருப்பாங்க பல பிஜேபி சார்ந்தவங்க, அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல சரி செய்யுங்க. இவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா மீண்டும் மீண்டும் இவங்க வெற்றி பெற்றதாகவே வந்து மக்கள் மனிதர் பதிவு செய்வாங்க. அதனால முதல்ல இந்த ஒரு வாரத்துல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய கழிப்பறைகள், தண்ணீர் வசதிகள் முதல்ல தயவு செஞ்சு முதல்ல சரி செய்ய பாருங்கன்னு சொல்லி பிஜேபியை சார்ந்த மற்ற ஆளும் அரசுகள் எல்லாமே, மத்திய மாநில அரசுகள் எல்லாமே அறிக்கை விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு விதத்தில் பிஜேபியோட இந்த முன்னெடுப்புக்கு ஒரு வெற்றி தான் நம்ம சொல்லிக்கலாம். அப்படி இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, மீண்டும் ஒரு புரட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், மீண்டும் ஒரு எழுச்சி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் எதனால் அப்படி சொல்றேன்னா, டெல்லியில் எப்படி ஜந்தர் மந்தரில் ஒரு சிஜேபி தன்னுடைய போராட்டத்தை செய்து பிரதான் அவர்களை பதவி விலக வைத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லலாம். ஆனால் இது பதவி விலகுவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க கிராமப்புறங்களில் இருக்க அரசு பள்ளிக்கூடங்களுடைய சீரமைப்புன்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்க பள்ளிக்கூடங்களோட கழிவு நீர், தண்ணீர் வசதி, இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது அந்தந்த பள்ளிகளில் இருந்ததுன்னா நீங்க பெற்றோர்கள் ஒரு காணொலி எடுத்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க அனுப்புங்க. ஒட்டுமொத்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற அந்த சீர்குலைந்த நிலைகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குறோம். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஆகஸ்ட் 15 இருந்து நாங்கள் இந்த போராட்ட காலத்தை உருவாக்கலாம் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையாவே பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு மாநிலத்துல இந்த பிரச்சனையை முன்னெடுத்தா உடனே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அதை தவிர்க்கக்கூடிய சூழல் தான் உருவாகும். ஒரு சிஜேபி அப்படின்னும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாயிடுச்சு. அது எந்த விதத்திலையும் நம்ம மறுக்க முடியாது. அதை நாம வரவேற்கலாம்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, இளைஞர்களை வந்து ஒரு அரசியல் கட்சியாக முன்னெடுக்கும் போது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நடுநிலையா வந்து நிற்பாங்களே தவிர மற்ற பொதுமக்கள் யாரும் வந்து நிற்கக்கூடிய இடத்துல இல்ல. இப்ப சிஜேபி அந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது, இந்திய அளவில் முன்னெடுக்கும் போது எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து அந்த கூட்டங்கள் சேரும். ஆனால் தமிழகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியல. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கான அந்த பிரச்சனையில சிஜேபி முன்னெடுத்தாங்க. எல்லா தோழர்களும் ஒருங்கிணைந்து ஆதரவு கொடுத்த நிலையில கடைசி நேரத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் நீட் கிடையாது, பேன் நீட்ல தான் நம்ம உறுதியா நிக்கிறோம், நாம அந்த பேன் நீட்டை தொடர்ந்து செய்வோம் சொல்லி வலியுறுத்தி கேட்டாலும் கூட அந்த சிஜேபி சார்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க இந்த போராட்டத்தை வந்து இதோட நிறைவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையோட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து மற்ற உறவுகள், மற்ற மாணவர்களால் ஒருபோதும் ஏற்க முடியல. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து இது வரைக்கும் 11வது நாள் 9வது நாளான்னு தெரியல, இது வரைக்கும் உறவுகள் வந்து 4 உறவுகள் பட்டினி போராட்டமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு தெரிந்த ஒரு உறவு வந்துட்டு மோகன் அவர்கள் மட்டும்தான் நெருங்கிய தொடர்பு அந்த போராட்ட காலத்துல. மற்ற உறவுகள் அவ்வளவு எனக்கு தெரியல. எல்லா 4 உறவுகளும் வந்துட்டு இன்னைக்கு போராட்ட காலத்துல இன்றும் வந்து பட்டினி போராட்டம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அந்த போராட்ட காலத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தாரு. முழுமையான தகவல் இது வரைக்கும் எனக்கு தெரியல. இப்படி ஒரு சூழல் சிஜேபி மேல ஒரு நம்பிக்கை இங்க குறைவான ஒரு சூழல் தமிழ்நாட்டுல, சென்னையில ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் மீண்டும் இவங்க எடுத்திருக்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு முழுவதும் சொல்ல போனா பல பள்ளிக்கூடங்கள்ல இந்த கழிவு நீர் நிலைகள், குடிநீர் பிரச்சனைகள் அதிக அளவுல சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல இடங்கள்ல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் பல இடத்துல கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் சென்று போய் பார்க்கிறாரு, அந்த விஷயத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அரசுக்கே தெரியாம பல பள்ளிக்கூடங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி செயல்படுதுன்னே தெரியாத அளவுக்குலாம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னெடுத்திருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வரவேற்கக்கூடியது. அது உண்மையாவே மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறுநீர் கழிப்பதற்கான அந்த குடிநீர் குடிப்பதற்கான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 மாணவர்கள் செல்லக்கூடிய இடத்துல குறைந்தபட்சம் ஒரு 10-20 கழிப்பறைகள் இருந்தால்தான் அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6க்குள்ளதான் இருக்கும், மாணவர்கள் செல்ல முடியாத நிலையா இருக்கும், மாணவர்கள் போய் அதை சேதப்படுத்தி விட்டுருவாங்க, அதை சரி செய்யாத சூழல் இருக்கும். இந்த மாதிரி பல இடத்துல இருக்கு. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இதை ஒரு முன்னெடுப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கும் போது அந்த சிஜேபி அந்த பார்ட்டி மீது, அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கை வரும். அது வந்து அரசியல் ரீதியாக ஒன்றும் வெளியே வரல. ஆனா மக்கள் போராட்டமாக இளைஞர்களை தன்னெழுச்சியாக போராட வைக்கக்கூடிய ஒரு டூலா இருக்கு. சிஜேபி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்துல பொது நலனா இருக்கு, அது தன்னை சார்ந்து தன்னுடைய அந்த மாநிலம் சார்ந்தெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பொது பிரச்சனையா தான் இருக்கு. அந்த பொது பிரச்சனையை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு சிஜேபி நினைக்கிற இந்த விஷயம் உண்மையாவே வரவேற்கக்கூடியது. ஏன்னா இதை இருந்த மத்திய அரசுகளா இருந்த காங்கிரஸுக்கும் இது அக்கறை இருக்குமான்னு தெரியாது, பிஜேபி அரசுக்கும் அக்கறை இருக்குமா நமக்கு தெரியாது. என்ன காரணம்னா
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதை மாநிலம் சார்ந்த அவங்க தான் இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும்ன்றதுதான் ஒரு கருத்து. மத்திய அரசு மேற்பார்வை தான் இட முடியும், மாநில அரசுகள் தான் அதை உள்ள இருந்து அதை சரி செய்யணும். ஆனா மாநில அரசுகள்ல இருக்கக்கூடிய நிர்வாக திறன் சரியில்லைன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கழிப்பறையை கட்டிட்டு 10 லட்சம் ரூபாய் கணக்கு கட்டுறது தான் அரசுகளோட நிலையா பல இடங்களை நம்ம பார்த்திருக்கோம். பாலங்களை கட்டி அந்த பாலங்கள்ல ஆத்துலயே அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த அரசு, கடந்த அரசு நம்ம செஞ்சதை பார்த்தோம். ஏன்னா ஒரு ஒரு திட்டமிடலோட ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்து இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா, ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட இடத்துல கமிஷன் 3 லட்சம் ரூபாய் போயிடும், அங்க கவுன்சிலர் 2 லட்சம் ரூபாய் போயிடும், இவருடைய லாபம் 3 லட்சம் ரூபாய் போயிடும். கடைசியில பார்த்து செய்யக்கூடிய வேலை ஒரு 6 லட்சம் ரூபாயில தான் செய்ய முடியும். 15 லட்சம் ரூபாய் திட்டமிடல் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாயில முடிச்சுட்டு 15 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா யாருக்கு கொடுத்தலாம் வராது, இவ்வளவு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணிருக்கோம், செலவு காட்டிட்டு போயிடுவாங்க. இது ஒரு தரமா தெரியற மாதிரி இருக்கும். போக போக அந்த தரமற்ற சூழல் உருவாகும். இந்த மாதிரி தரமற்ற பல கட்டிடங்கள் உருவாக்கப்பட்ட நிலை தான் பல இடத்துல வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு லாங் லைஃப் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இடிஞ்சு போன கோபுரங்கள் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி தான் சூழல் இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த மாதிரியான போராட்ட களங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது தவறுன்னு தான் சொல்லுவேன். இவங்க அந்த ஆகஸ்ட் 15 இதை எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அந்த முன்னெடுக்கிறது கண்டிப்பா வந்து ஒட்டுமொத்த எல்லா தலைவர்களுக்கும் அது வந்து ஒரு சரியான போக்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அண்ணன் சீமான் அவர்களும் இதை வரவேற்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்ல வரவேற்றால் நாம அவங்களோட நம்ம ஒருங்கிணைந்து நிற்க போறோம். வரவேற்கவில்லை என்றாலும் நம்ம ஆதரவு கொடுத்துட்டு நாம அதை எப்படி சொல்றதுன்னா மௌனமா பார்க்க தான் போறோம். எந்த இடத்துல அண்ணனோட ஸ்டாண்ட் இதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் 15 அப்புறம் தான் நமக்கு இது தெரியும். இது பெருசா அவங்க பண்ண போறாங்களா இல்லை வெறும் வெற்று அறிக்கையா இது நின்றுட போதான்றது அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அந்த சிஜேபியோட செயல்பாடுகள் இருக்கிறதா என்னுடைய பார்வையில இருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டுதான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களுடைய பல திட்டமிடல்ல இந்த எப்படின்னா கல்விக்கும் மருத்துவத்துக்கும் குடிநீருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு, அதுவும் இலவசமாக ஒருபோதும் வந்துட்டு வியாபார நோக்கில் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும், தரமா கிடைக்கணும், உலக தரத்துல கல்வி கிடைக்கணும், மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பேசுதுன்னா அது அண்ணன் சீமான் அவர்களால் வழி நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்று பெருமையா சொல்லிக்குப்பேன். என்ன காரணம்னா அவ்வளவு திட்டமிடல் அண்ணன் வச்சிருக்காரு. அண்ணன் கிட்ட ஆரம்ப கல்விகள் முதல் உயர்கல்வி வரை பல்வேறு அதெல்லாம் பேசும்போது நமக்கு சொல்ல தெரியல. ஆனா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ணன் அவ்வளவு பேசியிருக்காரு. அதையெல்லாம் நீங்க எவனுமே பேச மாட்டான். அண்ணனை வந்துட்டு கேலி கிண்டல் செய்யறதுக்கு 1000 விஷயங்கள் பேசுவாங்களே தவிர சரியான விஷயத்தை ஒருபோதும் பேச மாட்டாங்க. எனக்கு அந்த மைக் செட் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஒருத்தர், அவருடைய காணொலியை நான் பார்த்திருந்தேன். நானும் கடந்து போயிட்டே இருந்தேன். பல உறவுகள் தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் இந்த காணொலி வாயிலாக அதை பதிவு பண்ணிடுறேன். ஒரு பக்கம் சிஜேபி வந்து நாம் தமிழர் கட்சியோட விஷன் என்னவோ அதை இந்தியா முழுக்க செயல்படுத்துற மாதிரி ஒரு முன்னெடுப்பை பண்றாங்க. அப்படி ஒரு செயல்பாடா நான் இவங்களோட செயல்பட பாக்குறேன். ஆனா இன்னொரு பக்கம் இந்த தம்பி அவர்கள் மைக் செட் ஸ்ரீராம் தான் நினைக்கிறேன் அவர் பேரு. அவரை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில மிகவும் வர்ணிச்சு அவனை பாராட்டி இருந்தார். அவனுக்கு ஒரு மெடலோ ஏதோ கொடுத்திருந்தாரு. அது எந்த சேனல்ல நடந்தது எனக்கு தெரியல. அப்படி உன்னை பாராட்டி பேசின நபரை உன்னால எப்படி வந்துட்டு இவ்வளவு இழிவா ஒரு உடல் பாவனை செய்து அதை இளனப்படுத்தி உன்னால காணொலி போட முடியும் தான் என்னுடைய ஒரு கேள்வியா இருந்தது. நீ 1000 வந்து யாரை வேணா ரசிச்சு உள்வாங்கி நடிப்பு திறனை வெளிப்படுத்தலாம். ஒரு நடிகரை நாம வந்துட்டு உள்வாங்கி கொண்டு அவரை போல நடித்து அவர் நல்லா நடிச்சிருந்தாலும் நல்லா நடிக்கவில்லை என்றாலும் நாமே அவரை விமர்சனம் செய்யறதுக்கு உரிமை உண்டு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய நடிப்பு திறமை வெளிப்படுத்துறாரு. அந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் போது அந்த நடிப்பை நாம கற்றுக்கொண்டு நாமளும் நடிக்க முயற்சி செய்யறோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம சும்மா ஒன்றும் அவங்க நடிப்பு திறமை வெளிப்படுத்தல. அவங்களுக்கான சம்பளம் அவங்க வாங்குறாங்க. அவங்க நடிக்கிற படத்தை நம்ம பார்க்கிறோம், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த நடிகரை வந்துட்டு மாதிரி நாம ஒரு உடல் மொழி பாவனம் செய்யறது வந்து அந்த நடிகரை கூட விரும்புவாரு, அது வேற. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் தளத்தில் 15 ஆண்டு காலமாக கடினமாக பேசிக்கொண்டு இருக்கும் ஒரு நபர், சாதாரண நபர் கூட கிடையாது. பல ஆயிரக்கணக்கான மேடைகள்ல பேசின ஒரு தலைவர் இந்த சமகாலத்துல ஒருத்தர் இருக்காருன்னா இந்தியாலேயே அண்ணன் சீமான் தான் நான் சொல்லுவேன். பல ஆயிரம் மேடைகள்ல பேசிய ஒரே தலைவர் சீமானா தான் இருப்பார். ஏன்னா பல தலைவர் இருந்திருந்தாலும் அவங்க இந்த காலத்துல இருந்திருப்பாங்களே இப்ப தெரியல. சமகாலத்தில் ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா இந்த மண்ணில் ஒருத்தர் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், ஆயிரக்கணக்கான மேடைகள்ல மக்களுக்காக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபருக்கான சீமான் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய புரிதலின்படி நான் பேசுறேன். இதுல சில பிழைகள் வேற யாருன்னா இருந்தாலும் அதை மறுக்கல. நான் எனக்கு அண்ணன் சீமானை தெரியும், அதனால பேசுறேன். இந்த மைக் மோகன் அந்த தம்பிக்கு வந்துட்டு ஏன் வந்து அது ஸ்ரீராம் தம்பிக்கு ஏன் அது புரியல, நமக்கு புரியல. நீங்க பேசுனது நீங்க ஏதோ நடிப்பை வெளிப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு அவரை வந்துட்டு நீங்க இழிவுபடுத்தின மாதிரி தான் நமக்கு தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு தவறா தெரியுது. இந்த கேளிக்கை சித்திரம் என்பது யாரை பண்ணணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை வந்து ஒருபோதும் இந்த மாதிரி இழிவான செயல்களை செய்து எங்கள் தலைவனை எங்கள் அண்ணனை இழிவுபடுத்த வேணாம் தான் சொல்றேன். ஏன்னா ஒரு கட்சியோட எப்படி சொல்றதுன்னா அவர் தான் அங்கீகாரமா இருக்காரு, ஒரு கட்சியோட அடையாளமா நீங்க நிக்கிறாரு.
மிகப்பெரிய ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு இன்று இந்த காலத்துல தமிழ் தேசியத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களை, மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை வந்துட்டு நீங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு இழிவுபடுத்தல. நீங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையில இருக்க ஒட்டுமொத்த ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி தான் என் பார்வையில பட்டது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த தம்பியை நான் கேட்கறது ஒண்ணுதான். உங்களுடைய காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு அறிவற்ற செயலா இருக்கும் நீங்க சிந்திச்சிருப்பீங்களா இல்லையா? எல்லா தலைவரையும் விமர்சனம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கூட உங்க கருத்தா இருக்கட்டும். ஆனா எங்கள் பார்வையில அவருடைய உடல் மொழி என்பது சாதாரணமாக அந்த உடல் மொழி எல்லாம் கிடையாது. தன் உடலை வருத்தி கொண்டாலும் தன் இனத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் எதிர்க்க உட்கார்ந்து அதை கேட்கக்கூடிய அந்த ஆதரவு நிலையில இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்காக அவர் பேசும்போது அவர் எவ்வளவு உணர்வு பூர்வமா பேசுவாருன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க நடிப்புக்காக மேல தண்ணியை ஊத்திக்கலாம், தண்ணியை ஊத்திக்கிட்டு வேர்வை வர மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. மேடையில தன் உடம்புல அவ்வளவு வேர்வை, ரத்தத்தை விட வேர்வை, அந்த அளவுக்கு அவருடைய வேர்வை ஒட்டுமொத்த உடலிலும் அப்படி வந்துட்டு வேர்வை சிந்திக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்க்கும் போதெல்லாம் ஏன்டா இந்த மனுஷன் இப்படி கத்துறாரு, இந்த மக்கள் வந்து நம்மளை ஏத்துக்கலைன்ற ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு விரக்தியே ஏற்படும். அப்பயும் அண்ணன் சொல்வது, இந்த மக்கள் வந்து ஏத்துப்பாங்க, நாம தான் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி வழி நடத்திக்கிட்டே போவார். அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அண்ணன், தலைவன் கூட நான் சொல்லுவேன் அண்ணன். ஆனா அது அவர் ஏற்க மாட்டாரு. அது இருக்கிற நிலைப்பாடு. எங்களுக்கு தலைவன் யார்? எங்கள் மேதகு அவர்கள் மட்டும்தான். அவரை ஏற்றுக்கொண்ட எங்கள் அண்ணன். அதுல நிலைப்பாட்டுல மாற்றம் கிடையாது. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இங்க தலைவர் இந்த கட்சிக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியல் கட்சி சார்ந்து நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் மேதகு அவர்கள்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சுக்கங்க. இந்த மாதிரி ரீல்ஸுக்காக, உங்களுடைய வியூஸுக்காக ஏதாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி போட்டா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தோட செயல்படாதீங்க. நான் பல இன்ஃபுளுசர் கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, நீங்க விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரும்போது எவ்வளவு கடினமான பாதையை தாண்டி வந்திருப்பார், அந்த காணொலிகளை பாருங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்தில் ஒரு காணொலின்னு எடுத்துக்கிட்டு ஒரு 15 காணொலிகளை, இந்த 15 ஆண்டுகளை சிறந்த ஒரு 15 காணொலிகளை பாருங்க. அண்ணனோட பேச்சுகளை கேட்டுட்டு அதற்கப்புறம் இந்த மனுஷனை விமர்சனம் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. மனசாட்சியோட அந்த மாதிரி நீங்க காணொலியை பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த மனிதனை விமர்சனம் செய்யலாம்னு உங்களுக்கு தோன்றியதுன்னா தயவு செய்து விமர்சனம் பண்ணுங்க. நாங்களும் எவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் விமர்சனம் செய்யறாங்க, அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எங்களால பேசிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. எங்களுக்கும் களத்தை பலமாக்கணும். இந்த அரசு அதிகாரத்துல நாங்களும் வரணும். அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு 5 ஆண்டு காலம் அரசு இந்த மக்களுக்காக செயல்படுத்தி அதை மாபெரும் வெற்றி கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க இருக்கோம். கொஞ்சம் சிந்திங்க. எங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மக்களுக்கான பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் எப்படி சொல்றதுன்னா தீர்க்கப்பட்டு அந்த மக்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் உருவாக்க முடியும். விவசாயிகள் நிம்மதியா வாழ முடியும். வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்த முடியும். பல விஷயங்கள் இருக்கு. வெளிநாட்டு முதலீடுகளை உள்ள கொண்டு வர முடியும். நம்மளுடைய முதலீடுகள் வெளிநாடுகளுக்கு போவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இதெல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் சாத்தியப்படுத்த முடியும் நம்பிக்கையில நாங்க தொடர்ந்து களத்துல இருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபுளுசர்கள் நீங்க வந்து விமர்சனங்கள், காணொலிகள் தயவு செஞ்சு வெளியிடுறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலம் காணொலிகளை கொஞ்சம் போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் மனசார ஒத்துக்குவீங்க, இவருக்கு நம்ம வந்துட்டு கேலிகை சித்திரமா பேசுறது மிகப்பெரிய தவறு, நாம செய்யறது ஒரு விவசாயிகளுக்கே நம்ம துரோகம் பண்றோம்ன்ற அந்த மனநிலை உங்களுக்கு வரும். அது இந்த தம்பிக்கு இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க இனி வரும் காலங்கள்ல ஆதரவா போடலனாலும் எங்கள் காணொலி பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கேலிகை சித்திரம் காணொலிகள்லாம் வேண்டாம். இதை இத்தோட நிறுத்திக்கிட்டு உங்களுடைய பயணத்தை சிறப்பாக செய்யுங்கன்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல சிஜேபி முன்னெடுத்து இருக்க இந்த முக்கியமான ஒரு விஷயம் ஆகஸ்ட் 15 அன்றுதான் நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்கும் போது பல பள்ளிகளுக்கு ஒரு நல்ல விஷயமா நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இனி இப்போதே தொடங்கி இருப்பாங்க பல பிஜேபி சார்ந்தவங்க, அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல சரி செய்யுங்க. இவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா மீண்டும் மீண்டும் இவங்க வெற்றி பெற்றதாகவே வந்து மக்கள் மனிதர்கள் பதிவு செய்வாங்க. அதனால முதல்ல இந்த ஒரு வாரத்துல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய கழிப்பறைகள், தண்ணீர் வசதிகள் முதல்ல தயவு செஞ்சு முதல்ல சரி செய்ய பாருங்கன்னு சொல்லி பிஜேபியை சார்ந்த மற்ற ஆளும் அரசுகள் எல்லாமே, மத்திய மாநில அரசுகள் எல்லாமே அறிக்கை விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு விதத்தில் சிஜேபியோட இந்த முன்னெடுப்புக்கு ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்லிக்க முடியும். அப்படி நடந்தால் பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லும். பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.